வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தின் 6வது பாடம் அளவைகள். இந்த பாடப்பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அலகு கனசதுரங்களை எண்ணி கன அளவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படம் பாருங்கள். கனசதுரம் மொத்தம் 6 இருக்குது. 6ஐயும் கவுண்ட் பண்ணி நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே கீழே எழுதிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் பக்கத்துலேயும் பாருங்கள். ஃப்ரண்ட் ரோவில் 6 இருக்குது. அதே போல் சென்டரில் 6 இருக்குது. லாஸ்ட் ரோவில் 6 இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி 18 ஓரலகு கனசதுரங்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். தேர்டு பிக்சர் பாருங்கள். ஃப்ரண்ட் ரோவில் 6 இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ரோலையும் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. மொத்தம் 5 ரோஸ் இருக்குது. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம கீழே 30 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அலகு கனசதுரங்களை எண்ணி நீளம், அகலம், உயரங்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை உங்கள் குழந்தைகள்கிட்ட காட்டி நீளம் எது, அகலம் எது, உயரம் எது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதை முதல்ல அவங்க சரியாக சொன்னால் தான் சரியான ஆன்சரை அவங்க எழுத முடியும். நீளம், அகலம், உயரம் இதை தெளிவாக அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பாருங்கள். நீளம் 6, அகலம் 4, உயரம் 2. இரண்டாவது பிக்சரில் நீளம் 6, அகலம் 3, உயரம் 5. அடுத்து கீழே பாருங்கள். இதுவும் அதே போல் தான் எண்ணி எழுத சொல்லுங்கள் குழந்தைகளை. ஒரு பிக்சருக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா மட்டும் எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. எளிமையான கணக்கு தான் இது. நீளம் 6, அகலம் 5, உயரம் 3. இரண்டாவது பிக்சர் பாருங்கள். நீளம் 6, அகலம் 2, உயரம் 3. கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். அவங்களே செஞ்சுருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள். நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இதை முதல்ல குழந்தைகளை மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இந்த மாதிரி கணக்கை அவங்க ஈஸியாக செய்வாங்க. இந்த படத்தில் நீளம் எது, அகலம் எது, உயரம் எது அப்படிங்கிறத நீங்கள் தனித்தனியாக கேட்டு அவங்க சரியாக சொல்கிறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு எப்படி இந்த கணக்கு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கணக்கு அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கணக்கு அவங்க தானே செஞ்சுருவாங்க. இங்கே பாருங்கள். இங்கே நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறோம். நீளம், அகலம், உயரம் எல்லாத்தையும் கீழே நம்ம எழுதியிருக்கிறோம். எல்லாத்தையும் பெருக்கி கீழே கடைசியில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்த கணக்கும் அதே போல் தான் எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். குழந்தைகளை முதல்ல பென்சிலில் தானாக செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோவை காட்டலாம். வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கீழே பாருங்கள். 3 பாக்ஸு கொடுத்துருக்காங்க, ABC அப்படின்ட்டு. இதிலிருந்து கீழே பாருங்கள். ராஜா, கணேஷ் 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். 4000 அலகு கனசதுரங்களை இந்த 3 பெட்டிகளில் அடைக்க முடியாது, இன்னும் பெட்டி தேவை அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாரு. கணேஷ் அப்படிங்கிற பையன் என்ன சொல்கிறான், 4000 அலகு கனசதுரங்களை இந்த 3 பெட்டிகளில் அடைக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். கீழே அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எழுதிருக்கிறோம். பெட்டி ஏயின் கன அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெட்டி ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதோட கன அளவு அப்படிங்கனாக்கா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் எல்லாத்தையும் பெருக்குனாக்கா என்ன வரும் அப்படிங்கிறது தான் கன அளவு. அதை குழந்தைகளை நோட்டில் போட்டு பெருக்க சொல்லுங்கள். இந்த ஆன்சர் வரணும் 1200 கன சென்டிமீட்டர். அடுத்து பெட்டி பியின் கன அளவு அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் கொடுத்தாச்சு. இங்கே மேலே பி பெட்டியில் பாருங்கள். நீளம், அகலம், உயரம் இருக்குது. இதை நோட்டில் போட்டு பெருக்கி இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். பெட்டி சியும் அதே போல் ஆன்சர் நம்ம போட்டுட்டோம். எதையும் குழந்தைகளை நோட்டில் போட்டு அதுக்கான விடையை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இங்கே 3 விடைகளையும் எழுதி கடைசியாக கூட்டி மொத்தம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். 3760 கன சென்டிமீட்டர். அப்போது கீழே அடுத்த கேள்வி பாருங்கள். ராஜா, கணேஷ் இருவரில் யார் சொன்னது சரி? ராஜா சொன்னது தான் சரி இங்கே. அதனால் இந்த கட்டத்துக்குள்ளே ராஜா அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட மில்லி லிட்டர் அளவுகளை லிட்டர் அளவில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் கீழே 1000 மில்லி லிட்டர், 2000 மில்லி லிட்டர், 8000 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க. லிட்டர் அப்படின்ட்டு லீ போட்டிருக்காங்க. நாம் மில்லி லிட்டரை லிட்டரை மாற்றி எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். முதல்ல குழந்தைகளுக்கு நீங்கள்
1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே குழந்தைகளுக்கு டீச் பண்ணியிருப்பீங்க. திரும்ப ஒரு முறை நினைவுபடுத்துங்க. அதுக்கு பிறகு குழந்தைகள் இந்த கணக்குகளை எல்லாத்தையுமே அவங்களாகவே செய்வாங்க. கொடுக்கப்பட்ட லிட்டர் அளவுகளை மில்லி லிட்டர் அளவில் எழுதுக அப்படின்ட்டு கீழே பாருங்கள். அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரை லிட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பால். இதை மில்லி லிட்டராக மாற்றும் போது 500 மில்லி லிட்டர். 1 லிட்டர் அதை கீழே பாருங்கள் 1000 மில்லி லிட்டர். 5 லிட்டர் 5000 மில்லி லிட்டர். இதே போல் எல்லாத்தையுமே மில்லி லிட்டராக மாற்றி நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகள் இதையும் சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. ஒரு முறை நீங்கள் விளக்கமாக அதை சொல்லிட்டீங்கன்னா போதும். லிட்டர் மில்லி லிட்டராகவும் மில்லி லிட்டரை லிட்டராகவும் இனமாற்றம் செய்து அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியும் வலுப்படுத்தும் விதமாக தான் இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் கற்றலை வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் தாங்களாகவே இந்த பகுதியை நிரப்புறதுக்கு நீங்கள் பெரும்பாலும் முயற்சி பண்ணுங்கள். அவங்க தவறாக செய்தால் மட்டும் நீங்கள் கைட் பண்ணுங்கள். வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். நடுவில் 5 லிட்டர் அப்படின்ட்டு ஒரு குவளை இருக்குது. ராம், மதன், ராணி, லதா அப்படின்ட்டு 4 சிறுவர்கள் சிறுமிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பக்கத்துலேயும் ஒவ்வொரு குவளை இருக்குது. அதோடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அளவுகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே அந்த கேள்வியை கவனிக்க சொல்லுங்கள். லதா தான் வைத்துள்ள குவளையால் நீரை 10 முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவை லிட்டரில் எழுதுக. 1 லிட்டர். இங்கே உள்ள கணக்குகள் எல்லாமே குழந்தைகள் மனக்கணக்காக அவங்களே சொல்லி பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது கணக்கு பாருங்கள். ராம் தான் வைத்துள்ள குவளையால் 5 முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவை எழுதுக. 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர். மூன்றாவது கணக்கு பாருங்கள். மதன் தான் வைத்துள்ள குவளையால் நீரை 10 முறை அளந்து ஊற்றும் போது 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீர் கிடைக்கும் என்பது சரியா தவறா? சரி. நான்காவது கணக்கு. 5 லிட்டர் குடுவையை நிரப்ப ராணி தான் வைத்துள்ள குவளையால் எத்தனை முறை அளந்து ஊற்ற வேண்டும்? 10 முறை. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். 5 லிட்டர் 750 மில்லி லிட்டரை மில்லி லிட்டரில் எழுதுக. 5750 மில்லி லிட்டர். படத்தை உற்று நோக்கி விடை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு படம் இருக்குது, ஃப்ளாஸ்க்கு மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஜக்கு ஒன்று இருக்குது. 1 லிட்டர் 200 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு அந்த ஃப்ளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர் 400 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது ஜக்கோட அளவு. இவற்றில் உள்ள நீரின் மொத்த அளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 அளவுகளையும் கூட்டணும். கூட்டி பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 4 லிட்டர் 600 மில்லி லிட்டர். இதே போல் கீழே இருக்குது பாருங்கள். அடுத்தது 2 பானைகள் கொடுத்துருக்காங்க. 2 அளவுகளையும் கூட்டி பக்கத்தில் போட சொல்லியிருக்காங்க. 12 லிட்டர் 900 மில்லி லிட்டர். அடுத்த படம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் 500 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. ஒரு சிறுவன் தண்ணியை குடிக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கிளாஸில் 200 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சுரேஷ் குடித்த நீரின் அளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 500 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் இருந்துச்சு. அதை மேலே ஃபஸ்ட்டு அது போட்டாங்க. அவன் குடித்த பிறகு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். 200 மில்லி லிட்டர் அப்படின்னு போட்டாங்க. இரண்டையும் கழித்து பார்க்கும்போது 300 மில்லி லிட்டர் தண்ணி வந்து சுரேஷ் குடிச்சிருக்கிறான். இது கழித்தல் கணக்கு. இந்த படத்தில் பக்கெட்டில் 50 லிட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள வாளியில் இருக்குது தண்ணி. இரண்டாவது வாளியில் பார்க்கும்போது 10 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. இப்போது இதே போல் தான் இதுவும் 50 லிட்டர்லேருந்து 10 லிட்டரு கழிக்கும்போது மீதி 40 லிட்டர். ரமேஷ் குளிக்க பயன்படுத்திய நீரின் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 லிட்டர். இதுதான் சரியான பதில். படத்தை உற்று நோக்கி விடை காண்க. படம் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ கொள்ளளவு அப்படின்ட்டு அளவு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே அதை 1 பை 1 எழுதியிருக்காங்க. கீழே கூட்டி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் கூட்டி போட சொல்லுங்கள். இரண்டாவது படமும் அதே போல் தான் அளவுகள் கொடுத்துட்டாங்க. அதை பக்கத்தில் போட்டு நம்ம 1 பை 1 கீழே போட்டு எழுதி கூட்டி போட்டிருக்கோம். பானையிலிருந்து 2 குவளைகளில் மோர் நிரப்பிய பிறகு பானையில் மீதமுள்ள மோரின் அளவு அப்படின்னு கேட்குறாங்க. 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர். சிறிய குவளையில் பழச்சாறு நிரப்பிய பிறகு பெரிய குவளையில் மீதமுள்ள பழச்சாறின் அளவு 500 மில்லி லிட்டர். படத்தை பார்த்து வினாக்களுக்கு உரிய விடை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கலன் 1, கலன் 2 அப்படின்ட்டு வரிசையாக ஒரு 6 கலன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு கொள்ளும் அப்படிங்கிறது அளவும் கொடுத்துருக்காங்க கீழே. இப்போ கீழே பாருங்கள், கேள்வி கேட்டிருக்காங்க. கலன் 1 மற்றும் 2ல் உள்ள மொத்த நீரின் அளவு, இரண்டையும் கூட்டி இங்கே போடணும். 5 லிட்டர் 800 மில்லி லிட்டர். கலன் 3 மற்றும் 5ல் உள்ள மொத்த நீரின் அளவு 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர். கலன் 4ல் உள்ள நீரிலிருந்து 7 லிட்டர் 500 மில்லி லிட்டரை பயன்படுத்திவிட்டால் மீதமுள்ள நீரின் அளவு 7 லிட்டர் 500 மில்லி லிட்டர். கலன் 4ல் உள்ள நீரை கலன் 5ஐ பயன்படுத்தி இருமுறை எடுத்துவிட்டால் மீதமுள்ள நீரின் அளவு 14 லிட்டர் 400 மில்லி லிட்டர். கலன் 3ஐ விட கலன் 2ல் அதிகமாக உள்ள நீரின் அளவு 1 லிட்டர் 800 மில்லி லிட்டர். படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்தை கவனிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. யானை ஒரு பக்கெட் வச்சுருக்குது, ஒட்டக சிவிங்கி ஒரு பக்கெட் வச்சுருக்குது. அதில் எவ்வளவு கொள்ளளவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு பக்கெட் வச்சுருக்குது, அதில் எவ்வளோ கொள்ளும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள். யானையும் ஒட்டக சிவிங்கியும் அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாறின் மொத்த அளவு எவ்வளவு? 8 லிட்டர் 300 மில்லி லிட்டர். மாடு கொடுத்த பழச்சாறை விட யானை கொடுத்த பழச்சாறு எவ்வளவு அதிகம்? 2 லிட்டர். ஒட்டக சிவிங்கி அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாற்றின் அளவை மில்லி லிட்டரில் எழுதுக. 2000 மில்லி லிட்டர். யானை தன்னிடமுள்ள பழச்சாறில் 500 மில்லி லிட்டரை அணிலுக்கும் 750 மில்லி லிட்டரை குரங்கிற்கும் கொடுத்துவிட்டால் யானையிடம் மீதமுள்ள பழச்சாற்றின் அளவு எவ்வளவு? 5 லிட்டர் 50 மில்லி லிட்டர். விடை காண்க. இங்கே பெருக்கல் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம பெருக்கி போட்டிருக்கோம். லிட்டர் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருக்கி காட்டணும். இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. பக்கத்துலேயே வகுத்தல் கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், ஒரு ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 250 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு, எனில் அப்படின்ட்டு 3 ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க. 3 கூட்டி போட்டிருக்கோம் பக்கத்தில் 750 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு. அடுத்த படமும் அதே போல் தான் நாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்து விடை காண்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள். இதுவும் பெருக்கல் கணக்கு வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள மாதிரியே கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு அந்த பால் புட்டி அதோடைய கொள்ளளவு 750 மில்லி லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1500 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உள்ள அந்த கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கேனுக்கு 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் 4 கேன் கொடுத்துருக்காங்க. அப்போது 4000 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு அங்கே வரணும். நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கணக்குகளை நீங்கள் குழந்தைகள்கிட்ட ஓரலாக கேட்டு விடுகதை மாதிரி கேட்கலாம். கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பதில் சரியாக சொல்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் விடை காண்க அப்படின்ட்டு பாருங்கள். அந்த பகுதியில் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. பெருக்கல் 1 எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். கீழேயும் ஒரு வகுத்தல் 1 பெருக்கல் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்தது கீழே பாருங்கள், ஒரு ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10,000 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காங்க. பழச்சாறை 8 பேருக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் பழச்சாறின் அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வகுத்தல் கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள அந்த மில்லி லிட்டரை 8ஆல் வகுத்தா ஒருவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். நாம் வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே விடை பாருங்கள். ஒருவருக்கு கிடைக்கும் பழச்சாறின் அளவு 1250 மில்லி லிட்டர். இதை லிட்டரில் எழுதும்போது 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர் அப்படின்ட்டு எழுதணும்.